பொறுப்பு டிஜிபி பதவி குறித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்த கருத்திற்கு சபாநாயகர் அப்பாவு பதிலளித்துள்ளார். நண்பர்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய சிறு கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்துறாங்க. ஆனா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிளோ ஒரு அதிகாரி ஆபீசர்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் உண்மையாலுமே பாவங்க ஐயா. எனக்கு தமிழ்நாட்டினுடைய டிஜிபியா ஒருத்தர் பொறுப்பேற்றிருக்காங்க. டிஜிபியா பொறுப்பேற்பதை பார்ப்போம். பொறுப்பு டிஜிபியா பொறுப்பேற்பதை பார்த்திருக்கீங்களா? டிஜிபி பொறுப்பேற்றார். இப்படித்தானே பத்திரிகை நண்பர்கள் பேப்பர் எழுதுவாங்க. பொறுப்பு டிஜிபி பொறுப்பேற்றார் எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் அந்த அலங்கோலத்தை இன்று நிறைவேற்றி இருக்கின்றார். எதற்கு? சங்கர் ஜிவால் அவங்க ரிட்டையர் ஆயிட்டார். இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறார். ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு புது டிஜிபி பொறுப்பேற்கணும். சங்கர் ஜிவால் அவர் ரிட்டையர் ஆனா அதன் பிறகு சீனியாரிட்டியில 6 பேர் இருக்கிறாங்க. 6 பேர்ல முதல் 3ல ஒருத்தர் பொறுப்பேற்கணும். உடனே முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்து பார்க்கிறார். இந்திய அரசு உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு 6 மாசம் இருக்கிறப்பவே அந்த லிஸ்ட யூபிஎஸ்சிக்கு அனுப்புங்க. 3 பேரை தயார் பண்ணி நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம். 3ல 1 நீங்க போடுங்க. 6 மாதமாக ஒரு பெயரையும் கூட அனுப்பல. முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்து பார்க்கிறார். இவங்களா சீனியாரிட்டி நம்பர் 1 சீமா அகர்வால், ரைட். இவங்க நம்ம ஆட்சிக்கு எதிராக இருப்பாங்க, தூக்கு. நம்பர் 2 தூக்கு, நம்பர் 3 தூக்கு, நம்பர் 4 தூக்கு, நம்பர் 5 தூக்கு, நம்பர் 6 தூக்கு. இந்தியாவில் எங்கேயுமே அநியாயம் இல்லைங்க. நம்பர் 7 தூக்கு, நம்பர் 8 தூக்கு. 9வது சீனியாரிட்டியில யார் இருக்காங்களோ அவருக்கு நீங்க டிஜிபி என்கின்ற அந்தஸ்தை கொடுக்க முடியாது. முதலமைச்சர் என்ன பண்றாரு? பொறுப்பு டிஜிபி இன்சார்ஜ்னு போட்டுட்டு ஜெர்மனி கிளம்பிட்டார். அப்படி இருக்கும் பொழுது காவல்துறை எப்படி விளங்கும்? நீங்களே சொல்லுங்க. காவல்துறையை பொறுத்தவரை சீனியாரிட்டி அதிகாரிகள் மீது மரியாதை இருக்கணும். காவல்துறையை பொறுத்தவரை உயரதிகாரியின் மீது கீழே இருக்கக்கூடிய அதிகாரிக்கு மரியாதை இருக்கும். நன்றி. பொறுப்பு டிஜிபி நியமனம் குறித்து கடுமையான விமர்சனங்களை பிஜேபியுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை முன்வைக்கிறாங்க. நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. தமிழக அரசு மேல வந்திருக்க இதை எப்படி பாக்குறீங்க? பொறுப்பு டிஜிபி நியமனம் சரியானதா? தமிழக அரசை பொறுத்தளவில் எந்த நியமனங்களாக இருந்தாலும் விதிக்கு புறம்பாகவோ அல்லது சட்டத்துக்கு புறம்பாகவோ ஒருபோதும் செயல்பட மாட்டார்கள். இது போன்ற பணி அமர்த்துவதில் சரியான முடிவு தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் எடுத்திருக்காங்க. அது நான் அரசியலுக்காக சொல்லலை. அவரை பணி அமர்த்தினதில் எந்த விதமான விதி மீறலும் இல்லை. நீங்கள் ஒன்றிய அரசை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி 100 விஷயங்கள் சொல்லலாம். நீங்கள் கேட்பீங்களான்னு தான் தெரியல. ஈடிக்கு ஆள் போட்டிருக்க, எப்படி ஆளை போட்டிருக்கு? தேர்தல் கமிஷனில் போட்டிருக்க, எப்படி அந்த ஞானேஷ் குமாரை எப்படி போட்டிருக்கீங்க? அவர் என்ன பணியெல்லாம் செய்கிறாங்க? ஈடியில் ஒருவர் எத்தனை வருஷம் எக்ஸ்டென்ஷனாக பணி நீட்டிப்பு கொடுத்தீங்க? உச்ச நீதிமன்றமே எவ்வளவு கண்டிப்பு கொடுத்துருந்து பார்த்தீங்களா? அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் போயிருக்காங்க. நீதிமன்றம் தமிழக அரசு செய்த முடிவு சரின்னு சொல்லணும். தமிழ்நாட்டில் வந்து சாதி வன்கொடுமைகளே நடக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது குறிப்பாக திருநெல்வேலியில் எந்த ஒரு சாதி வன்கொடுமை இல்லைன்னு கடந்த மாதம் பிரஸ் பண்ணி சொன்னீங்க. ஆனால் லாஸ்ட் 6 வருஷத்துல திருநெல்வேலியில் மட்டும் 633 பிசிஆர் வழக்கு வந்து பதிவாயிருக்கு. இது வந்து ஆர்டிஏ அமலப்படுத்திருக்கு. அதில் ஒன்றும் தப்பு இல்லையா? நடக்கவே இல்லை. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு இது நடக்கலை. ஜாதி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.